பைபிளில் கொடுத்துருக்கோம். சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை இன்பமும் மேன்மையுமாக இருக்கிறது. ஸோ ஒரு இடத்துல ஐக்கியம், சந்தோஷம், விடுதலை, ரட்சிப்பின் அனுபவம் கண்டிப்பாக காணப்படணும். நம்ம ஜெபிக்க விடுதலையை நம்ம கண்ணால் காண்போம், சகோதரத்தை கண்ணால் காண்போம், சமாதானத்தை நம்ம அனுபவிப்போம், அதை ருசிப்போம். தேவன் சொல்லியிருக்கிறாரு, கர்த்தருடைய கைகள், யோபு சொல்லுவார் பைபிளில், கர்த்தருடைய கைகளில் இன்பத்தை பெற்ற நாம் துன்பத்தை பெற வேண்டாமோ. யோபை விட நம்ம யாரும் கஷ்டப்பட போகிறதே கிடையாது. யோபு தன்னுடைய இருந்த எல்லாத்தையும் இழந்தார், ஆனால் தேவன் மீண்டும் ரட்டத்தினையாக திரும்ப கொடுத்தார். அதே போல் தான் இன்று நம்மளுடைய சபைகள் எல்லாம் இழக்கப்பட்ட நிலைமைகளாக அங்கத்தினர்கள் நிறைய பேர் வெளியே போயிருக்கலாம், இன்னும் புதுசாக எந்த அங்கத்தினரும் சேராமல் இருக்கலாம். எவ்வளவோ காரியங்களுக்கு நம்ம ஜெபிக்கும் போது தேவன் அந்த காரியங்களையும் மாட்டி நம்ம இடைப்படுவார். அநேகர்கிட்ட பேசுகிறாங்க, அதை நம்ம உதாசீனமாக படுத்துகிறோம்.